கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடிப்போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலசாலிகளுக்குள்ளே தைரியவான். என கண்பானவர்களே, பலசாலியாயிருப்பதே பெரிய பாக்கியம். இந்த பலசாலிகளுக்குள்ளும் ஒரு தைரியவான். சரிதானா? இப்போ பெலிஸ்தியர் இஸ்ரவேலர் யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பெலிஸ்தரிலும் இராணுவ வீரர்கள், இஸ்ரவேல் ஜனங்கத்திலும் இராணுவ வீரர்கள், இவங்கெல்லாம் பலசாலிகள். இப்போ அந்த பெலிஸ்தரில் ஒரு தைரியவான், அந்த பலசாலிகளில் ஒரு தைரியவான் அவன் கோலியாத். வந்து தன்னுடைய தைரியத்தினால, மாம்ச பலத்தினால ஆக்ரோஷம் கொண்டு அவன் செயல்படுகிறான். வந்துவார், ஏன் போட்டு எல்லாரும் சண்டை போட்டு அடப்பான, ஒத்தை கொத்த வந்துவார் அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிறான். முடிவை பார்த்தீங்கன்னா அழிந்து போகிறான். ஒரு சாதாரண மனிதன், உயரம், சில நேரங்களில் ஒலிம்பிக் போட்டி உண்டு, ஏஷியாடு உண்டு. இந்த போட்டிகளெல்லாம், இந்த மல்யுத்தம், இந்த இன்னும் பல்வேறு வகையான போட்டிகள்லாம் வயதின் அடிப்படை, இன்னொன்று எடையின் அடிப்படையில் இந்த போட்டியை வைப்பாங்க. எனக்கு என்ன வெயிட்டோ அதே வெயிட் அவனுக்கு இருக்கணும், அந்த ஈக்குவலாக போய் அவங்க சண்டை போடுறதுக்கு வசதியாக. இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கும் அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அவன் பயங்கர உயரம், இது பயங்கர குள்ளம், அவன் பயங்கர வெயிட்டு, ஒன்றுமே இல்லை. அவன் பயங்கரமான ஆயுதம் ஒன்றுமே கிடையாது. அவன் தான் தைரியவான் மாத்திரமல்ல, தான் பயன்படுத்தக்கூடிய கருவிகளை வைத்து கொண்டு அவன் தன்னை தைரியமாக வைத்துக் கொள்ளுகிறான். அங்கே ஆண்டவர் சாதாரணமான தாவீதை கொண்டு அதை வீழ்த்தினார். வசனம் சொல்லுது, அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடி போவான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எவ்வளவு பலசாலியான தைரியவான் வந்தாலும் அவன் நிர்வாணமாகவே ஓடுவான். ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணக்கூடியவர் என்பதை புரிந்து கொள்வோம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்தால் எந்த தைரியவானும் கிட்ட நிற்க முடியாது, நிர்வாணமாய் ஓட்ட முடிப்பான். எனவே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ள பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.